வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் சிபிசிடி விசாரணை குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.